அவரை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த அடுத்த நிமிஷமே எனக்கு நடந்ததெல்லாம் தான் ஞாபகம் வந்துச்சு. அடி மேல அடியா வாங்கின செல்வி அன்னைக்கு. நில குழஞ்சு போய் நின்ன செல்வி. அந்த நாளை நான் எப்படி கடந்தேன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. என்னமோ சொல்லுவாங்கல்லக்கா, அரசு அண்ணு கொள்ளும் தெய்வம் நின்னு கொள்ளும்னு. அதெல்லாம் அப்பதான். ஆனா இப்ப அப்படி இல்லக்கா. அண்ணனுக்கு அவங்கவங்க செய்யற பாவத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் எல்லாரும் ஒன்னா ஆயிட்டீங்களான்னு ராதியா கேட்டு போகுது. ஒன்னா இருந்தவங்களை பிரிச்சது யாரு? ராதியா தானே. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுதான் ராதியா தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. அனுபவிக்கட்டும் நல்லா. ராதிகா மட்டும் ஏன் செல்வி தண்டனையை அனுபவிக்கணும்? நடந்த தப்புக்கெல்லாம் முக்கியமான குற்றவாளியே கோபிநாத் தான். அதுக்கு வேக்க ஆஸ்பத்திரியில வந்து படுத்து கிடக்காரு. அதுவும் எப்படி? நெஞ்சு வலிக்கும் போது கூட உதவி செய்ய ஆள் இல்லாம கஷ்டப்பட்டு யார வேணாம்னு தூக்கி வீசினாரோ அவங்ககிட்டயே போய் உதவிக்கு நின்னு இப்ப உசுரை காப்பாத்திக்கிட்டு படுத்து கிடக்காரு. இதை விட பெரிய தண்டனை அவருக்கு என்னக்கா கிடைக்க போகுது? முன்னாடி எல்லாம் யாராவது தப்பு பண்ணா அடுத்த ஜென்மத்துல அனுபவிப்பாங்க. இப்பெல்லாம் அப்படி இல்லக்கா. உடனுக்குடனே தண்டனை கிடைக்குது. மேல இருந்து ஒருத்தர் பாத்துக்கிட்டு தானக்கா இருக்கியான். அதை மறந்துட்டு ஆடுனா இப்படிதான் நடக்கும். அக்கா, நீ கண்டதையும் போட்டு யோசிக்காதக்கா. என்னைய கேட்டா நீங்க இருக்க வேணாம தான் சொல்லுவேன். போக்கா, போய் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு. இன்னைக்கு ஒரு நாள் நான் இங்க இருந்துட்டு போறேன். நீ தேர மாட்டக்கா. தேரவே மாட்டேன். நான் கிளம்புறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அப்பா அம்மாவை ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.